பார்த்திபன் கனவு பாகம் 3 அத்தியாயம் 2 சந்திப்பு. இப்போ கடற்கரையில் இறங்கிடுறாங்க. துறைமுகத்தில் சுற்றி 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 பார்க்குறான். யார்? நம்மளுடைய விக்ரமன். ஒரு ரத்ன வியாபாரி கூட ஒரு குள்ளமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன். அவனுக்கு பிறவி ஊமை செவிடு. அவனுக்கு கேட்காது. ஏன்னா எதுக்கு அந்த மாதிரி ஒரு ஆளை செலக்ட் பண்ணார் விக்ரமன், தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய விஷயங்கள் எதையும் வெளியிலையும் சொல்லக்கூடாது. அதே சமயம் அவனுக்கு கேட்காம இருந்ததுன்னா என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறதுல அவனுக்கு ஒரு குழப்பமும் இருக்காது. சொன்ன வேலையை செஞ்சுட்டு வருவான். அதனால் ஊமை செவிடாக இருக்கக்கூடிய ஒருத்தரை தேர்ந்தெடுத்து ஒரு குள்ள மனிதர் அவன் தலையில் அந்த ரத்தின கற்களுடைய அந்த மூட்டைகள்லாம் வச்சு வந்துடுறாரு. வந்துட்டு எங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு மாமல்லபுரத்தில் கலை திருவிழா நடக்குது. ஆனால் கலை திருவிழாவில் சந்தோஷங்கள் களை கட்டியிருந்தாலும் சக்கரவர்த்தி வரலையே அப்படிங்கிற ஒரு கவலை இருக்குது மக்கள்கிட்டலாம். ஏன் சக்கரவர்த்தி வரலன்னா, நான் சொன்னேன் இல்லையா, நாம் போன 2ஆம் பாகம் முடித்து இந்த 3ஆம் பாகம் ஆரம்பிக்கிறதுக்கு நடுவில் ஒரு 3 வருடங்கள் நடந்த நிறைய நிகழ்வுகள் இருக்குங்கிறதுனால இந்த 3 வருடங்களுக்குள்ள மகேந்திரவர்மன், அதாவது இலங்கையில் இருந்தார் இல்லையா, குந்தவியோடைய அண்ணனும் நம்மளுடைய ரவிவர்ம பல்லவருடைய மகனுமான மகேந்திரவர்மன் இலங்கையை கைப்பற்றி இருந்தார். அவர் திரும்பி வந்துட்டார் அப்படிங்கிறதுனால நம்மளுடைய ரவிவர்ம பல்லவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, மாறு வேஷத்தில் தேசத்தை சுற்றி வருவாங்க. அந்த மாதிரி மாறு வேஷத்தில் அவர் கோயில் குளமாக சுற்றுறாருன்னு சொல்கிறவங்களும் உண்டு, இல்லை தேசத்தை சுற்றி சுற்றி வராருன்னு சொல்கிறவங்களும் உண்டு. ஆக மொத்தம் சக்கரவர்த்தியார் அதிக நேரம் எங்கேயுமே இல்லை. அதாவது உறையூர்லேயும் அவரை பார்க்க முடியல, மாமல்லபுரத்துலேயும் பார்க்க முடியல, காஞ்சிலையுமே சக்கரவர்த்தி இல்லை. மகேந்திரவர்மன் கிட்டே எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டு அவர் இந்த மாதிரி இருக்கிறாருன்னு மக்கள்கிட்ட பேச்சு. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஏன் இப்போயும் சந்தோஷங்கள் இருக்குன்னா, அவர் வரல, சக்கரவர்த்தி வரல. இருந்தாலும் மகேந்திரவர்மனும் அவருடைய தங்கையான குந்தவி தேவியுமே இங்கே வந்திருக்காங்க. அப்படிங்கிறதுனால எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமாக, என்ன சொல்கிறது, எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு இதுவே இல்லை. இவங்கள வரவேற்கிறதுக்காகவும் அவங்களோட நின்று பேசுறதுக்காகவும் அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவும் மக்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க. மகேந்திரவர்மன் கிட்டேயும் குந்தவி தேவி கிட்டேயும். இந்த மாதிரியான ஒரு கலை திருவிழா நடக்கிற நேரத்தில் தான் நம்ம விக்ரமன் மாமல்லபுர துறைமுகத்தில் இறங்கியிருக்காரு. இறங்கினோன்னா அங்கே வாத்தியங்கள், மேளதாளங்கள், இசை கச்சேரி ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் களை கட்டுது. இப்படி விக்ரமனுக்கு எல்லாம் சுற்றி சுற்றி கேட்டவும் கூட அந்த ஆர்வம் குறையாதவனா மறுபடி கேட்க தூண்டும் விஷயமா இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய சிற்பங்களையும் சிலைகளையும் ஓவியங்களையும் பார்த்து 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 அந்த என்ன சொல்கிறது, அவனுக்கு கொஞ்சம் கூட திகட்டவே இல்லையா. ஐயோ என்ன அழகாக இருக்குது, என்ன அழகாக இருக்குன்னு. அவனுக்கு செண்பகத்தீவில் ஒரே ஒரு குறை இருந்தது. வளமான நாடு, வளத்துக்கு குறைவே கிடையாது, உணவுக்கு பஞ்சமே கிடையாது, பொருளுக்கு பஞ்சம் கிடையாது, மக்களுடைய நற்பண்புகளில் பஞ்சம் கிடையாது. ஆனால் ஒன்று குறை இருந்தது. அது என்ன அப்படின்னா, சோழர் காலத்தில் நம்ம எப்போவுமே சோழர் காலம் கட்டிடக்கலைகளுக்கும் சிற்பக்கலைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தவங்க சோழர்கள். அதையும் தாண்டி அதை இன்னும் கொஞ்சம் பெரிதாக்கினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பல்லவர்கள். பல்லவர்கள் போகிற இடத்தெல்லாம் அவங்களுக்கு பிடித்த சிற்பிகளையும் கலை செய்கிறவங்களையும் அழைச்சிட்டு வந்துடுவாங்க. எந்த ஊருக்கு போர் புரிய போனீங்கனாலும் பல்லவர்கள் இதை செய்தாங்க. என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துக்கு போர் புரிய போவாங்க. அங்கே கலை நல்லா இருக்கா, கட்டிடக்கலை நல்லா இருக்கா, இதை செய்தது யார், புடி அவனை அப்படின்னு சொல்லிட்டு அவனை அவங்களுடைய நாட்டுக்கு அழைச்சிட்டு நல்ல பொன்பொருள் கொடுத்து நல்லா வாழ வச்சு அந்த கலையை இன்னும் இங்கே வளர்த்தாங்க பல்லவர்கள். அப்படி தான் நம்மளுக்கு மாமல்லபுரம் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு கலைநயமிக்க ஒரு கோயில் இன்றளவுக்கும் இருக்குது. சோழர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் எங்கே பார்த்தீங்கனாலும் எந்த ஒரு இடத்துக்கு போகிறாங்க, எந்த ஒரு நாட்டை கைப்பற்றினாங்கனாலும் தமிழர்களுக்கே உரிய அந்த கோபுரங்கள் இருக்கு இல்லையா, கோயில்கள், கோபுரங்கள், சிவாலயங்கள் எழுப்புதல். அவங்க மத வேறுபாடு பார்க்காம இருந்தாங்க சோழர்கள். அது சைவமாக இருந்தாலும் சரி, வைணவமாக இருந்தாலும் சரி, சமணமாக இருந்தாலும் சரி, அந்த கோயில்கள் எழுப்புறது, பெரிய பெரிய கோபுரங்கள் எழுப்புறது, பெரிய பெரிய சிலைகள் வடிவமைக்கிறது அப்படிங்கிறதுல வல்லவர்களாக இருந்தாருங்க சோழர்கள். இது மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. இப்போ இவன் பார்க்குறான், சோழராக இருக்கக்கூடிய சோழகுல சக்கரவர்த்தி ஆக போகிற நம்மளுடைய விக்ரமன் பார்க்குறான். இப்போ ஒரு சிற்பிக்கிட்டேயா போகிறான். எங்கெல்லாம் ரொம்ப அழகான சிற்பங்கள் இருக்கோ அந்த சிற்பிக்கிட்டலாம் போகிறான். தனியாக அழைச்சிட்டு போகிறான், யாரும் பார்க்காம. இது யாராவது ஒருத்தர் பார்த்தாங்கன்னா அவ்வளோ சந்தேகமாக இருக்கும், இவன் ஏன் தனியாக அழைச்சிட்டு போய் பேசுகிறான். என்ன அழைச்சிட்டு போய் பேசுகிறான்னு பார்த்தீங்கன்னா,
நான் வந்து செண்பகத்தீவில் இருக்கிறேன், அங்கே எங்களுடைய ராஜாவுக்கு வந்து பெரிய பெரிய கோயில்கள்லாம் கட்டணும்னு ரொம்ப ஆசை, இங்கே இருக்கிற சிற்பங்கள் இதெல்லாம் வடிவமைக்கணுங்கிறது ரொம்ப ஆசை. அதனால் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா அடுத்த அமாவாசை, அதாவது வர இருக்கிற அமாவாசை தினம் அன்னைக்கு இங்கே துறைமுகத்தில் கப்பல் புறப்படுறதுக்கு தயாராக இருக்கும். நீ அங்கே வந்துட்டு சிற்பங்கள்லாம் வடிவமைச்சிட்டு பெரிய பெரிய கோயில்கள்லாம் கட்டி கொடுத்துட்டு எங்களுடைய மகாராஜா ஆசைப்படுறதை நீ செய்து கொடுத்தீங்கன்னா நீங்கள் வரும்போது பொண்ணும் பொருளோட பெரிய பணக்காரனான திரும்பி வர முடியும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தராக இவன் கண்ணில் படுற ஒரு சிப்பியாக வந்து கலை நுணுக்கம் இருக்கிறவங்க ஓவியர்களாக வந்து தனித்தனியாக அழைச்சிட்டு போய் பேசுகிறான். இப்போது கப்பலில் ஏறணும் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணுறான், அந்த மூட்டையிலேருந்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு கல், அதாவது காமிக்கிறான், நான் பாரு ரத்தின வியாபாரி, இவ்வளோ கற்களை இவ்வளோ ரத்தினங்கள் வச்சுருக்கேன், எங்கள் தீவில் இதை விட அதிகமாக கொட்டி கிடக்குது, நீ வந்தீன்னா நீ பெரிய பணக்காரனா திருப்பி வரலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லி என்ன பண்ணுறான், எல்லார்கிட்டேயும் ஒரே ஒரு நிறக்கல் கொடுத்து இதை நீ காமிச்சின்னா உன்னை கப்பலை ஏற்றிக்குவாங்க. அடுத்த அமாவாசை தினம் அன்னைக்கு நீ இதை காமிச்ச அப்படின்னா உன்னை கப்பலை ஏற்றிக்குவாங்க, நம்ம செண்பகத்தீவு போகலாம், அங்கே வந்து நீ நிறைய கோயில்கள்லாம் வந்து வடிவமைக்கிறதுக்கு இதுவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையா இவன் பேசி அந்த தலையில் சுமந்துக்கிட்டு வரான் இல்லையா, அதுலேருந்து எடுத்து இந்த ரத்ன கற்களில் ஒரே நிற கற்களாக எல்லாருக்கிட்டையும் கொடுத்து அதுதான் அடையாளம். இப்போ நம்ம டோக்கன் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அதுதான் அவனுக்கு அடையாளம். அதை காமிச்சாக்கா கப்பல் உள்ள விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லார்கிட்டையும் கொடுத்துட்டு வர ஆரம்பிச்சிடான். இந்த சமயம் பார்த்து திடீர்னு ஆரவாரமாக ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா பல்லுக்கு பரிவாரங்கள்லாம் வரதை இவன் பார்க்குறான். இப்போது வந்து இவனுக்கு மனசுக்குள்ளே ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு திகைப்பான ஒரு சந்தோஷமான இனம் புரியாத ஒரு இன்பம், ஒரு கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, என்னன்னே அவனுக்கு சொல்ல தெரியல, உருவாகுது. உடனே அவனால் அந்த நொடி பொழுதில் அவன் யோகிச்சிட்றான், பல்லக்கில் ஒருவேளை அந்த பெண்மணி வராளோ, எந்த பெண்ணுடைய கண்களை பார்த்து அவன் மயங்கினானோ, எந்த பெண்ணுடைய அந்த கருவிழிக்காகவே மறுபடியும் இவன் இங்கே வந்தானோ, அந்த பார்வைக்காக, அந்த கனிவான பார்வைக்காக அந்த பெண்ணாக இருக்கக்கூடுமோ அப்படின்னு யோசிச்சுட்டு நேருக்கு நேர் பார்த்துட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு மரத்துக்கிட்ட ஓரமாக வந்து நின்றுறான் குனிஞ்சு. அந்த பல்லுக்கு போகிற வரைக்கும் நிமிந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நின்றுறான். இப்போ பல்லக்கில் வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குந்தவி தேவி. ஏன்னா அங்கே கலை விழா நடக்குது, அதனால் எல்லாரையும் பார்க்கறதுக்காகவும் கலை திருவிழாவை பார்க்கறதுக்காகவும் குந்தவி தேவி, மகேந்திரவர்மன் எல்லாரும் வராங்க. மகேந்திரவர்மன் கடந்து போயிடுறாரு, குந்தவி தேவியோடைய பல்லக்கு வருது. இதுக்கு முன்னாடி நம்ம குந்தவி தேவி எப்படியெல்லாம் வந்து நம்ம கல்கி அவர்கள் வர்ணிச்சிருப்பார். இப்போ எல்லாமே இருக்குது, அந்த சௌந்தரியம் அந்த வதனம் எதுவுமே குறையலை. ஆனால் அவள் கண்களில் மட்டும் ஒரு விதமான கவலை இருக்குது. இந்த 3 வருட காலங்களில் அவகிட்ட இருக்கிற ஒரே வித்தியாசம் அந்த கண்களில் இருக்கக்கூடிய கவலை. மற்றது எல்லாம் தேஜஸோடு இருக்கா, முகம் வந்து அவ்வளோ பொலிவாக தேஜஸோடு இருக்குது, இருந்தாலும் ஏதோ ஒரு குறை அவகிட்ட இருக்க அந்த கண்களில் இருக்கக்கூடிய ஒரு கவலை. இப்போ இவன் நிற்கிறான், இந்த பக்கம் மரத்துக்கிட்ட வந்து விக்ரமன் நிற்கிறான். ஒருவேளை பார்த்துருவோமோ அப்படிங்கிற மாதிரி திரும்பி நின்னுறான். பல்லக்கு போகட்டும், நாம் திரும்பி ஏதோ செய்கிற மாதிரி நிற்கலாம் அப்படின்ட்டு திரும்பி நின்னுறான். ஆனால் பல்லக்கு அந்த இடத்துலேருந்து நகரில். விக்ரமன் நின்ன இடத்துக்கு நேர் எதிர பல்லக்கு நிற்கிறத இவன் உணர்ந்துட்டான். இவன் பார்க்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே பின்னாடிலேருந்து ஒருத்தர் தட்டி கூப்பிட்றாரு. யாருன்னு பார்த்தா அந்த பல்லக்கை தூக்கிட்டு வருவாங்க இல்லையா, சேவகர்களில் ஒருத்தர் வந்து தட்டிட்டு நின்றுக்கிறார். அப்பா உன்னை வந்து அந்த அவங்க கூப்பிட்றாங்க, பல்லக்கில் இருக்கக்கூடிய தேவி கூப்பிட்றாங்க, உங்ககிட்ட ஏதோ பேசணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இவனுக்கா நெஞ்செல்லாம் படப்படப்படான்னு அடிச்சுக்குது. இதுக்கு முன்னாடி இவன் எத்தனையோ தடவை யோசிச்சிருக்கான், நேருக்கு நேராக அந்த பெண்ணை பார்த்தா என்ன செய்யணும், என்ன பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சிருக்கான். ஆனால் இந்த தருணம் எவ்வளவோ யோசிச்சிருந்தாலும் அந்த தருணத்தில் அவனால் எதையுமே செய்ய முடியாமல் கட்டுப்பட்டவனை போல இருக்கிறான். இப்போ நேராக போகிறான், குந்தவி தேவி பார்க்குறா. ஐயா நீங்கள் யார், இந்த இடத்துல இருக்கீங்க, உங்களை பார்த்தா இந்த ஊர் ஆள் மாதிரி தெரியலையே அப்படின்னு கேட்டோன்னே, இல்லைங்க நான் வந்து அயல் நாட்டவன், இந்த ஊர் ஆள் இல்லை. அப்படின்னா நீங்கள் யார், இங்கே எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னா, நான் ரத்ன வியாபாரி அப்படின்னு சொல்லிட்டு குள்ளனை கூப்பிட்டு ரத்னங்களை காமிக்கிறான். ஓஹோ நீங்கள் ரத்ன வியாபாரியா, இப்படி வந்து இவ்வளோ கூட்டம் இருக்கக்கூடிய இடத்துல பட்ட பரிவர்த்தனமாக இவ்வளோ ரத்னங்களை தூக்கிட்டு போகிறீங்களே, யாராவது கொள்ளையடிச்சிக்கிட்டு போயிட்டா என்ன பண்ணுவீங்க, திருட்டு பயம் உங்களுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு சொன்னால், இல்லை பல்லவ சக்கரவர்த்தியோடைய சாம்ராஜ்யத்தில் திருட்டே பயம் இல்லை, திருடர்களே கிடையாது, அந்தளவுக்கு ஒழுக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சாம்ராஜ்யம் அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஓ அயல்நாடு கடந்தும் எங்களுடைய சக்கரவர்த்தியுடைய புகழ் ஓங்கி இருக்குன்னா சந்தோஷம்தான்,
சரி இதை இப்படியே வச்சுக்கிட்டு சுத்தாதீங்க, உங்களுக்கு வந்து நீங்கள் அரண்மனைக்கு வாங்க, ஒருவேளை உங்களுடைய எல்லா ரத்தினத்திலையும் அரண்மனைக்கு வந்தீங்கன்னா வித்துடலாம் அப்படின்னு சொன்னேன்னா, இல்லை இல்லை எனக்கு ஊரை சுற்றி பார்க்கணும், எல்லாத்தையும் ஒரே இடத்துல விற்கணுங்கிற எனக்கு ஆசை இல்லை. சரி அயல் நாட்டவர்னு சொன்னீங்களே, எந்த நாட்டிலேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே, செண்பகத்தீவு. செண்பகத்தீவா, எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே, உங்கள் நாட்டோட அரசர் யார் அப்படின்னு கேட்டோன்னே, எங்கள் நாட்டோட அரசர் வந்து விக்ரமர், அவருடைய ராஜ்யத்தில் நாடு செழிப்பாக இருக்குது அப்படின்னோடனே, இவளுக்கு குந்தவி தேவியோடைய முகத்தில் ஏற்பட்ட அந்த மாறுதலை கவனிக்காமல் இல்லை. நம்மளுடைய ரத்ன வியாபாரியாக இருக்கக்கூடிய விக்ரமன் என்ன பண்ணிட்டான், குந்தவி தேவியோடைய முகத்தில் விக்ரமன் தான் அங்கே வந்து இளவரசனா மகாராஜாவாக இருக்கான் அப்படிங்கிறத கேட்டன அவன் முகத்தில் ஏற்பட்ட அந்த மாறுதலை இவன் கவனிக்காமல் இல்லை. இவனுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம், ஒருவேளை இவங்க குந்தவி தேவியாக இருந்தால் என்ன பண்ணுறது, பல்லவருடைய சக்கரவர்த்தி திருமகளையாக நம்ம வந்து இத்தனை நாள் மனசில் வந்து அந்த பிம்பத்தையாக வந்து நம்ம இத்தனை நாள் சுமந்துக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு 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 விதமான உணர்வு இவனை வந்து நேருக்கு நேர் அவளை பார்க்கறத தவிர்க்குது. இதை கண்டுபிடிச்சிடா குந்தவி. கண்டுபிடிச்சிட்டு என்ன சொல்கிறா, அரண்மனைக்கு வாங்கினோன்னே இன்னும் கொஞ்சம் இவனுடைய முகம் சுருங்கிடுது. அரண்மனைக்கு வாங்க, ரத்தினத்தெல்லாம் வாங்கிக்குவாங்கன்னொன்னே இவன் சொல்கிறா, ஐயா கவலைப்படாதீங்க, சாயங்காலம் பொழுதுக்குள்ளே அரண்மனைக்கு வந்துடுங்க, வந்தீங்கன்னா நீங்கள் வந்து எங்களுடைய இளவரசி குந்தவி தேவி இருப்பாங்க, அவங்களுக்கு ரத்தனங்கள்னால் ரொம்ப பிடிக்கும், அதனால் நீங்கள் அவங்களுக்கு காமிச்சிங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கிக்குவாங்க அப்படின்னோடனே இவனுக்கு ஒரு மாதிரி தெரியுது. இதை குந்தவி கண்டுபிடிச்சிட்றா. சொன்னோன்னே சரி, அப்போ இவ சக்கரவர்த்தி மகளாக இருக்கிறத இவனுக்கு வந்து குறையாக இருக்குது அப்படிங்கிறத இவ புரிஞ்சுக்கிட்டு, நீங்கள் வாங்க குந்தவி தேவி வாங்கிப்பாங்க அப்படின்னோடனே, நான் வரதில் தடை எதுவும் இருக்காதே, என்னை யாருன்னு கேட்க மாட்டாங்களான்னொன்னே, யார் உங்களை கேட்க போகிறா, நீங்கள் அரண்மனை வாயிலுக்கு வந்துட்டு குந்தவி தேவியோடைய தோழி மாதவி சொன்னாங்க வர சொல்லின்னு சொல்லுங்கள், என்னோட பேர் மாதவி, மாதவி வர சொன்னாங்கன்னு சொல்லுங்கள், நான் உங்களை குந்தவி தேவி கிட்ட அழைச்சிக்கிட்டு போகிறேன், அவங்க வாங்கிக்குவாங்க அப்படின்னு சொல்கிறான். இவனுக்கா ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது, அப்பாடா இவன் சக்கரவர்த்தி மகள் கிடையாது, இருந்தாலும் இவனுக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா குந்தவி முதல் பார்வையே இந்த பெண்களுடைய விழிகள் வந்து ஊடுருவி வேலை போல பாயும் அப்படிங்கிறது எதுக்கு கவிஞர்கள் பாடி வச்சிருக்கிறாங்கன்றதுக்கான அர்த்தம் குந்தவியுடைய முதல் பார்வை இவனை பார்த்தப்போ இவன் உணர்ந்தான். ஊடுருவி இவன் யாரு, எங்கேருந்து வந்திருக்கான் அப்படிங்கிறத கேட்காமே கண்கள் வழியாவே இவ பார்த்துட்டாலோ தெரிஞ்சுக்கிட்டாலோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து விக்ரமனை வந்து நடுநடுங்க செஞ்சுது. எப்படி இந்த பெண்களால் இவ்வளோ வேகமாக வந்து கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இவன் குந்தவி இல்லை மாதவி அப்படின்னு தெரிஞ்சோன்னே இவன் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுறான். ஏன் குந்தவி தேவி போய் சொன்னாங்க அப்படின்னா, இவனுக்கு வந்து ஏற்கனவே சக்கரவர்த்தியோடைய பொண்ணுன்னா தன்னை பார்க்காம விட்டுற போகிறானே அப்படிங்கிற ஒரு கவலையும் ஏற்கனவே இருந்தது. அப்படிங்கிறதுனால மாதவி அப்படின்னு சொல்லி வர சொல்லிடுறா. இப்போ வந்து சீவிகை கிளம்பிடுச்சு. இவன் சொன்னோன்னே சரி நான் வரேன் சாயங்காலம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சீவிகை கிளம்பிடுச்சு. இவன் அந்த சீவிகை போன திசையே, அந்த பல்லக்கு போன திசையே பார்த்துக்கிட்டு நிற்கிறான். கொஞ்சம் கூட கண் எடுக்கலை, அப்படியே பார்த்துட்டு நிற்கிறான். பின்னாடி வந்து ஒரு குதிரையுடைய காலடி சத்தம் கேட்குது. சரியா அதுவும் பக்கத்தில் வந்து நம்ம விக்ரமன் கிட்டே நிற்குது. என்னப்பா தம்பி, இன்னும் எவ்வளோ நேரம் தான் கண்ணு கொட்டாமல் அந்த போன திசையே பார்த்துட்ருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்குது. இந்த தீயை மிதிச்சோன்னா தபால்னு திரும்பி பார்ப்போம்ல, அப்படி சுற்றும். அந்த மாதிரி அந்த குரல் அவனுக்குள்ளே ஏதோ ஒரு கோபத்தை உண்டாக்கி திரும்பி பார்க்குறான். பார்த்தா அவன் நினச்ச மாதிரியே அந்த குதிரை மேலே நிற்கிறது மாரப்ப பூபதி. குதிரை மேலே மாரப்ப பூபதியை பார்த்தோன்னே இவனுக்கு உள்ளமெல்லாம் கொந்தளிக்குது. என்ன செஞ்சான் விக்ரமன் அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.